இளம் பிள்ளைகள் அதெல்லாம் நீங்க என்ன பண்ணி இன்னைக்கு நிறைய போதை கலாச்சாரங்கள் நிறைய இன்னைக்கு பான் பண்றாங்க, ரேக்க கஞ்சா அவின்னு நிறைய போதை பொருள்லாம் நமக்கு வந்துட்டு மது போதைக்கு அடிமையாகக்கூடாது. அடிமையாகாம அந்த பாதையை நீங்க தேர்ந்தெடுக்காம இந்த மாதிரி விளையாட்டு உடலை நீங்கள் ரசிக்கணும், உடம்பை ரசிக்கணும். இந்த மாதிரி ஆடிப்பாடி பண்ணும்போது அவ்வளவு நரம்புகள் அத்தனையும் நமக்கு மகிழ்ச்சி மனநிறைவு. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது தான் நம்மளுடைய உடம்பே அமையும். அப்ப அந்த மாதிரி பாதைக்கு போகாம இந்த மாதிரி ஆடிப்பாடி மகிழ்ச்சிகள் அதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்பதான் நம்ம உடல் சுவர் இருந்தாதான் சித்தரம் எழுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நம்மளால எல்லா செயலும் செய்ய முடியும். அப்ப அந்த உடலை பக்குவப்படுத்துங்கள், உழைப்பு உன்னதமாகும். உடலை பக்குவப்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையும் மேலும் வளரும் என்கிற இது குறிப்பிட்டு, அதே போல சிலருக்கு கொடுத்து உதவுங்கிற அந்த மனப்பான்மையை நம்ம எல்லாரும் வளர்த்துக்கணும். நம்ம நிறைய சம்பாதிச்சுட்டு நாம மட்டும் என்ன பண்ணோம், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இல்லை நாமளும் அனுபவிக்காம பிறருக்கும் கொடுக்காம அந்த பணத்தை நிறைய பேர் அந்த மாதிரிலாம் வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் கருமி குணம் கொண்டவர்கள்னு சொல்லுவோம். அந்த காலத்துல பணத்தை நிறைய சம்பாதிச்சு நான் பேசலாம். என்னது சில கருத்தெல்லாம் சொல்லாம கேட்கலாமா இல்லை பாட்டு பார்க்க போறீங்களா? சரி. அப்ப இந்த மாதிரி நம்ம அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதையல் எடுக்கிறமே அதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? பாடுபட்டு அந்த பணத்தை என்ன பண்றாங்க, அவங்களும் வருவாங்க. புதையல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா புதைச்சி வச்ச தான் கீழே பாத்திரங்கள்ல அண்டா குண்டா அந்த மாதிரி பாத்திரங்கள்ல புதைச்சி வச்சு அதுதான் கீழே மண்ணில் போயிடுது. அததான் அந்த காலத்துல அவையார் கூட பாட்டுக்காரு, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், உங்கள் கூடு விட்டு ஆவிதான் போயின பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம். அப்ப நம்ம சம்பாதிச்சோம், நாமும் பயன்படுத்தணும், நம்மள்கிட்ட போக மிச்சத்தை மற்றவங்களும் கொடுத்து உதவணும். அந்த மாதிரி வந்து உதவாத கொடுத்து அந்த பணத்தை செலவழிக்காம போச்சு வச்சு என்ன பண்றாங்க, அவங்க செத்து போயிடுவாங்க. அது யாருக்கும் பலன் இல்லைன்னு சொல்றாங்க. அதே போல நாம நிறைய நம்ம நல்லா இப்போ பசங்களாம் இளம் பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க. இங்கேயே நிறைய நல்லா படிச்சுட்டு ஒரு டிப்ளமோ படிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, டிகிரி படிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறோம், அதாவது லேன்னு சொல்லுவோம். படித்தல், கற்றல், லேன். ஏன் சம்பாதிக்கணும், ஏன்னா சம்பாதிக்கணும். ரிட்டர்ன், அப்ப கல்வி கற்கிறோம், சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதத்துல ஒரு பகுதி சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும். நம்மளால வறுமையில் உள்ளவங்களுக்கு, ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிறத அந்த நேரத்தை நான் குறிக்கிட்டு, அதாவது இரு கை கூப்பி நீங்கள் கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி நீ உதவிகள் செய்கின்ற பொழுது பல கைகள் உன்னை வணங்கும் தெய்வமாக என கூறி, ஏன்னா நிறைய இன்னும் புரோகிராம்லாம் இருக்கு. நீங்கள் எந்த ஒரு காலத்தில் போகும் பாதைகளை நீங்கள் ஒருபோதும் கலங்காதீர்கள். புதிய பாதையை உங்களால் நிச்சயமாக உருவாக்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு கடமை செய்வதற்கு எந்த ஒரு காரணத்தையும் தேடாதீர்கள்.